கலைஞர் ஆயிரம் கலைஞர் அவர்கள் பேசின எழுதின கவிதையாகவும் கூட சொல்லலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் ரொம்ப அவங்களுக்கு ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தது. சாதியம் சார்ந்தது. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து வைத்தானா? இல்லை மற்ற சாதியினருக்கு மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? வள்ளுவன் யார், கம்பன் யார், இளங்கோவடிகள், ஒட்டக்கூத்தர் இவரெல்லாம் யார்? இவர்கள் பிரம்மன் தலையிலிருந்து பிறக்கவில்லை. இருந்தாலும் இவர்கள் இந்த மண்ணின் இமயம் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகமும் பேசியும் இருப்பார். அதே சமயத்தில் அது ஒரு கவிதையாகவும் வெளியே வந்திருக்கும். வந்தீங்கன்னா அந்த பேச்சை நீங்கள் கேளுங்க. அவர் பேசியிருப்பார். ஒரு நிமிஷம்தான் அந்த கிளிப்ஸ் இருக்கும். அந்த கிளிப்ஸ் மாதிரி நீங்கள் திரும்ப பேசி பாருங்கள். சத்தியமாக எத்தனை முறை நம்ம கேட்டுட்டு அதே போல் நம்மளால் இமிட்டேட் பண்ணி கூட பேச முடியாது. எம்ஜிஆர் பேசுவார், இமிட்டேட் பண்ணி பேசுகிறோம். கலைஞர் பேசுகிறாரு, இப்போ பேசிடுவோம். நம்ம அந்த இமிட்டேட் பண்ணி பேசுகிறது பேசிடலாம். அந்த ஃபோர்ஸு, அந்த ஃபோக்கஸு, அவர் பேசின அந்த விதம், அந்த மாடல் நம்மளால் திரும்ப பேச முடியாது. ஏன்னா அவர் கொஞ்சம் இளம் வயசில் பேசிய அந்த வீரம், அந்த கம்பீரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.